ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 பிக்சர் தெரியுது இல்லையா? அந்த 3 பிக்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர், நீங்கள் அந்த நம்பருக்குரிய பிக்சர் சூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்கணுன்றது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தடுக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் லைக் கொடுக்கும்போது சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. உங்களோட ஆரா கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுது. இந்த டாரோட் ரீடிங்கிறது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். எனர்ஜிங்கிறது இங்கே ஆரா. ஓகேவா? உங்களோட ஆராவை ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் இதில் இருக்கும். ஓகே, சரி வாங்க. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் இது. ஓகேவா? அவரை மைண்டில் நினச்சிக்கோங்க. அவர்கிட்ட உங்களுக்கான இந்த கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, சரி. அந்த ஃபஸ்ட் பிக்சர் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கிவ் தேங்க்ஸ். கிராட்டிடியூட் பண்ணுவீங்களாம். கிவ் தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லவ் சூன் டு கம் யுவர் வே. Give thanks for the blessings of love soon to come your life. Know that you deserve to be and have all that your heart truly desire. இது என்ன சொல்ல வராரு அப்படின்றது தெரியுதா? இந்த வாரம் உங்களுக்கான blessings, ட்ரூ லவ் வருது. ஓகேவா? நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்களோ, நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி அதுக்கான தகுதி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஹார்ட் என்ன விரும்பிச்சோ, என்ன மாதிரி உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினச்சிங்களோ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரூ லவ் உங்களுக்கு கிடைக்க போகுது கைஸ். அதனால தான் கிராட்டிடியூட் பண்ண சொல்கிறாரு. எவ்வளோ சூப்பரான விஷயம். தேங்க் பண்ணுங்கள் சாமுவேல் ஏஞ்சலுக்கு. அவரோட நம்பர் 44455 இதெல்லாம் அவரோட நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் எப்படின்னா, இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. அதாவது மேரேஜ், ஃபஸ்ட் மேரேஜ் ஆகிருக்கும், அது பிரேக்கப்பில் இருக்கும். ஸோ இப்போ இது செகண்ட் லைஃப்க்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஃபஸ்ட் லைஃப் உங்களுக்கு ரொம்ப வலி வேதனைகளை கொடுத்துருக்கு. அவங்களால நிறைய ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க. ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டான பர்சனாக தான் தெரியுறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஓகேவா? இப்போ சிங்கிளாக தான் இருக்கீங்க. ஒரு சிலர் மெயில் எனர்ஜி இருக்குது. நீங்கள் பிலோ 30-25 இருப்பீங்க மெயில் எனர்ஜி. ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35க்கு மேலே இருப்பீங்க. ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ரொம்ப எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணி வெயிட்டிங் பீரியட் ஓவர். ஓகே, உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷமா? உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் இந்த வாரத்தில் நடக்க போகுது. நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஓகே, சந்தோஷமா? ஸோ உங்களோட இந்த பாஸ்ட் ரெக்கார்டு ஏதாவது இருந்ததுன்னா, உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குது. அது பார்த்துட்டேன், கார்டு வழியாக தெரியுது. ஸோ அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் தான் லைஃப் பார்ட்னராக வரப்போகிறார். நீங்கள் பார்க்குறது ஃபீமேல். மெயில் எனர்ஜி தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரிகிறாரு. ஓகேவா? அவர் ஒரு எப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரீடம். அவர் ரொம்ப என்ன சொல்லணும்னா ப்ராக்டிக்கலாக இருப்பார். எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க கூட. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, டோன்ட் நெவர் எவர் கிவ் அப். ஓகே,
ஸோ உங்ககிட்ட இருக்க சில விஷயங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிளஸ்ஸிங்ஸ் போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்டில் பதிவிடணும், சரியா? அதுதான் நீங்கள் சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுறதுக்கான அர்த்தம். ஏன்னா இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிதா இல்லையா அப்படிங்கிறது நிறைய வியூவர்ஸ்க்கும் தெரியும். ரெண்டாவது, ஒரு சிலருக்கு வந்து இந்த பிளஸ்ஸிங்ஸ் வரலன்னா அதுக்கு லேகிங் உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆறா சக்ரா இம்பேலன்ஸ். அது இந்த பாஸ்ட் ரெக்கார்டு நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. இந்த பாஸ்ட் ரெக்கார்டோடு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இவர் கொடுக்குற இந்த நல்ல விஷயங்களை உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியாது. இந்த ஸ்ட்ரக்குக்கு காரணம் அதுங்கிறது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணணும்னு அர்த்தம். இந்த லேகை வந்து நீங்கள் சரி பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் யாருக்காவது தெரியும் அப்படின்னா, இல்லைனா உங்களுக்கு இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி ஏதாவது ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா நீங்கள் போய் கற்றுக்கோங்க. இன்கேஸ் அங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து என்கிட்ட அதெல்லாம் நடக்கலைன்னா, வெளியில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த விஷயம் நடக்கலையே மேடம், நீங்கள் சொன்னீங்க, நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன், இங்கே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வச்சுருந்தாங்க, இவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு எதுவும் இது கிடைக்கலன்னா என்ன இருந்து குறை சொல்லாதீங்க. ஏன்னா நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஓகே, நம்மளோட கிளாஸஸ் இங்கே டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லா விதமான அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸும் அவைலபிள், லைஃப் கோச்சிங் கிளாஸஸ் அவைலபிள். உங்களோட ஆறா சக்ரா ஆழ்மன பதிவுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, உங்களோட ஆறா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான அத்தனை ஆப்ஷனையும் செஞ்சு தரேன். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களை தகுதி உடையவராக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதெல்லாம் செய்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட்டில் பதிவிடணும். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு இந்த மாதிரி நியூ பார்ட்னர் லைஃப்பில் வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு லீட் பண்ணுறாரு, அடுத்த லெவல் உங்களை அழைச்சிட்டு போகிறாரு, சக்ஸஸ் பார்க்க வைக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வராங்க உங்களுக்கு. அவங்க எல்லா விதத்திலும் உதவிகரமாக இருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து நிறையா வந்து எப்படின்னா நல்ல ஒரு செட்டில்டான பர்சனாக தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து தனிமையில் நமக்கு யாரும் வந்து சப்போர்ட் இல்லை, நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருந்துகிட்ருக்கீங்க. இது வந்து அந்த வரக்கூடிய பர்சனை பாதிக்காமல் இருக்கணும்னா, ஏன்னா நீங்கள் பாஸ்டில் ஃபேஸ் பண்ண அந்த பர்சனோட அதே திரும்ப அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக்கை அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் சொல்கிறேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ அவர் வந்து எப்படிப்பட்ட பர்சன்னா, நல்ல எனர்ஜெட்டிக்கான பவர்ஃபுல் பர்சன், ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணுவார், உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கார். ஒரு சிலருக்கு வந்து அப்ரோச் கூட பண்ணல. கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது இந்த வாரம். அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல் வரும் உங்களுக்கு. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார், உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? சீக்கிரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான விஷயம் நடக்கும். சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த சக்ஸஸ் உங்களுக்கு நடந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டோம். இன்கேஸ் இந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு என்ன பிளாக்கேஜஸ் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்குறோம். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப், எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. ஸோ புரியுதா? அது ஆக்சுவலி இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்குது. அது இப்போ கரண்ட்லேயா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளாக கூட இருக்கலாம். இந்த விஷயம் ஏன் இப்படி நடந்துச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, அதுக்கான விஷயங்களை உங்களுக்குள்ளே தேட சொல்கிறார். ஓகேவா? ஃபர்தராக பார்க்கலாம் நம்ம டாரூட்டில் என்ன சொல்கிறாருன்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டாரூட் வழியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்காக ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கக்கிட்ட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அது ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த மன வருத்தம், மன வேதனையில் அதுக்காக நிறையா வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அது. இந்த மனவேதனை, வருத்தம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவர் அப்படி இதுக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிங்க, அதை சரி பண்ணுங்கள், உங்களுக்குள்ளேயே தேடுங்கங்கிறாரு. வேறு என்ன சொல்கிறாரு ஃபர்தரான்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேர் வந்து பிலோ 30-35 இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து அபோவ் 40-45க்கு மேலே இருப்பீங்க. ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிளாக இருக்கீங்களா? நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா மெச்சூரிட்டியான பர்சன், நல்ல அதாவது ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸிங்கான பர்சனாக இருக்கீங்க. அண்டு நீங்கள் வந்து இந்த விஷயம் எதனால் நடக்குது உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறதுலையும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுலையும் சரி, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம். ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் தெரியுது கைஸ், ஓகேவா? பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பு. ஸோ ரொம்ப நாள் இந்த தேடுதல் உங்களுக்கு இருக்குது, ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இது வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இல்லைனா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நாளாக இதனால் வந்து கொஞ்சம் சிக்காக கூட இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப யோசனை, எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. இது வந்து நான் வந்து சொல்கிறத விட, நான் இந்த ரீடிங்கில் சொல்கிற அந்த வார்த்தைகளை விட அந்த வேதனையை அந்த ஸ்பேஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகம். நான் ஏதோ ஜென்ரலாக என்னால் அந்த எமோஷ்னலில் சரி சும்மா ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாது, அதனால் நான் கண்ட்ரோல் பண்ணி என்னை வந்து எப்போவுமே வந்து கார்டில் சில விஷயங்கள்லாம் காமிக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிடும். ப்ரீவியஸ் வீட்லன்னு தெரியும், நீங்கள் உங்களுக்கே தெரியும் ரெகுலர் வியூவர்ஸ்க்கு. அந்த மாதிரி பேச வேண்டான்ட்டு தான் என்னைய வந்து ஓரளவுக்கு அப்படியே நான் வந்து சரி இதுவாக ஒரு ஜென்ரலாகவே பேசிக்கலாம், ஸோ ரீடிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா எமோஷ்னல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க ரொம்ப எமோஷ்னலாக கஷ்டப்படுறீங்க கைஸ். எப்போ இந்த இது தலைவிதி மாறும், அதுதான் உங்களோட கொஸ்டின். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவு விடுங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய வழிகள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏஞ்சல்ஸ். ஆனால் நீங்கள் தான் செயல்படுத்திக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்கலாம், ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸாக இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்குள்ளே இருக்க இந்த லேகிங்கை சரி பண்ணுங்கள். எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க. உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் ஆனால் வந்து அது சரி பண்ணணும். சரி பண்ணாமல் வச்சுருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்க இந்த கரெக்ஷனை நீங்கள் வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஏஞ்சல் கார்ட்லேயும் அழகாக இந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க பாருங்கள். எல்லாமே இருக்குது. உங்களுக்குள்ளே தேடுங்க, உங்களுக்குள்ளே இருக்க இந்த விஷயங்களை லேகிங்கில் இருந்து, இந்த டிப்ரெஷனில் இருந்தும் சரியாக இதை நினச்சி அதை திருப்பி ரிப்பீட் தாட்டு. நீங்களாம் ஃப்ளவர் தெரப்பி எடுக்கலாம். ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது நம்மக்கிட்ட. இவ்வளோ சர்வீஸ் இருக்குது. ஏதாவது இந்த சர்வீஸ்லாம் நியர்பை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் போய் செஞ்சுக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா வந்து நம்மகிட்ட எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் வாங்க. உங்களுக்கு வந்து நான் எல்லாமே கைட் பண்ணுறேன். சரியா? ஸோ கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளோட கிளாஸஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் என்னென்ன அவைலபிள் அப்படிங்கிறத போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், நல்லதே நடக்கும், நம்புங்கள். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த லேகிங்லேருந்து உங்களை வந்து விடுவிச்சுக்கான வழிகளை சொல்லிட்டார் அவர். ஓகே, உங்களுக்கு சைன் மட்டும் கொடுக்கல, நம்பர் காமிச்சு சைன் மட்டும் கொடுக்கல. ஏன் நம்பர் காமிக்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான விஷயங்கள்லாம் வந்து கதவுகள் திறக்கப்படுகிறது, நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள், உங்களை இதிலேருந்து வெளில கொண்டு வாங்க. எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு அந்த இது சொல்கிறாரு. இப்போ வாய்ஸும் கொடுக்குறாரு நம்ம சேனல் மூலமாக. ஓகே, சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். 44455 நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார் இந்த வாரம் அப்படின்னா, நீங்கள் வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்க இப்போது உங்களோட பர்சன் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க போல். ஒரு சிலருக்கு இந்த கிளாஷஸ்லேருந்து, ஒரு சிலருக்கு இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகேவா? நம்புங்க, எதுவும் மிஸ் ஆகலை. ஓகேவா? கொஞ்சம் வந்து இடைவெளி இருந்து நல்லது தான். ஒரு என்ன சொல்லுன்னா, though we may be physically apart, spiritually we are always united. For love transcends space and time, nothing is missing அப்படிங்கிறாரு.
ஸோ எதுவும் வந்து மிஸ் ஆகலை. ஒரு சிலர் வந்து உங்களுக்கான பார்ட்னருக்காக கூட மேபி நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த நம்பிக்கை தன்மை கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. யோசனை அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ரொம்ப யோசிக்கிறீங்க, நமக்கு இது நடக்குமா நடக்காதா, நம்ம இதிலேருந்து ஒரு சிலர் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரோட இப்போ கிளாஷில் இருக்கிறீங்க. ஒரு சிலர் லவ்வர்ஸாக இருப்பீங்க, இல்லைனா ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகிட்டும் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதை வந்து மெயின்டைன் பண்ணலாமா, இல்லைனா இதை விட்டு மூவ் ஆன் பண்ணலாமா? நமக்கான பர்சன் இருக்காங்களா? ஒரு சிலர் இல்லையா? ஒரு சிலர் நீங்கள் இன்னும் உங்கள் லைஃப் பார்ட்னரை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? பட் உங்கள் லவ்வரையோ, அதாவது உங்கள் லைஃப் இப்போ மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறவங்களும் சரி, லவ்க்காக வெயிட் பண்ணுறவங்களும் உங்கள் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணல, பட் இருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களா இல்லையா, இது ஒரு சிலருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கலனாலும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக தான் இருக்கீங்கன்றார். ஓகேவா? உங்களுக்கான அந்த சோல் கண்டிப்பாக இருக்குது, வருவாங்க, எதுவும் மிஸ் ஆகலை. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கிளாஷில் இருந்தீங்கனாலும் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து கவனிக்க மாட்டீங்க. என்னென்னா இது இப்படியே போகுமா, நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதா, இந்த மாதிரி ஏதோ சம்திங் கொஞ்சம் விட்டு கொடுக்கணுன்றார் ஒரு சிலருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்மளோட டாரூட்டில். ஓகேவா? எஸ், ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கீங்க கைஸ். ரொம்ப யோசனை உங்களுக்கு, மூவ் ஆன் பண்ணுறதா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு. ஓகேவா? எஸ், ஒரு சிலருக்கு வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல பர்சன், நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா அந்த தைரியமாக முடிவு எடுக்கணும். நீங்களாம் வந்து ஒரு அபோவ் 40 மேலே இருக்கீங்க, மெயில் எனர்ஜி காமிக்குது. நீங்கள் எடுத்திங்கன்னா ஆக்ஷன் கண்டிப்பாக இது வந்து நியூ டைரக்ஷன், அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கான அந்த முயற்சி வெற்றி பெறும்னு சொல்கிறாரு. எஸ், உங்களோட இந்த கிளாஷ்லேருந்து நீங்கள் வெளில வரணுன்னா இது தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க, மேபி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, இல்லைனா கசின் மாதிரி தெரியுது. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் இவங்க வந்து ரொம்ப அடிக்கடி உங்கள் பர்சனும் நீங்களும் வந்து 2 பேரும் விட்டு கொடுக்குறது கிடையாது. ஆனால் 2 பேரும் சரிக்கு சரி நிற்கிறது, லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. உங்கள் பர்சன், அதாவது நீங்கள் இப்போது ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல், உங்கள் ஃபீமேல் இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்கணுன்னா மெயில், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு அதிகமான கோபங்கள், சட்டுன்னு எரிஞ்சு விழுறது, எதையும் வந்து பொறுமை இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. அது மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியான பர்சனும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் உங்கள் பார்ட்டி அந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்களும் கொஞ்சம் அந்த தன்மையில், ஏன்னா நீங்கள் கூட ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ஃபயர் எலமெண்ட் இதில் தெரிகிறீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ஏர் எலமெண்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் வந்து லக்னமாக இருக்கலாம், இல்லைனா ராசியாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோபதாபங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கான சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணலாம் கைஸ். அவங்க வந்து உங்களுக்கு நிறைவான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வெல் செட்டில்டு பர்சன், ரொம்ப வந்து கைண்டான பர்சன், ரொம்ப வந்து எப்படின்னா எல்லா விதத்திலுமே வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இந்த பழைய இந்த இதுக்கெல்லாம் ஒரு எண்டிங், நியூ பிகினிங்ஸ்க்கான ஒரு நியூ தொடக்கமாக கூட இருக்கும் இந்த வாரம். உங்களுக்கான சோல்மேட் கண்டிப்பாக இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நிறைவான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. நம்புங்க. இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, இதில் இத்தனை விதமான பர்சன், எவ்வளோ அழகாக. நீங்கள் வந்து ஒரு சிலர் அவங்கள மீட் பண்ணியிருக்க சான்சஸ் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கலனாலும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக இருக்கீங்க. அந்த பர்சனும் வந்து ஒரு நல்ல என்னென்னா பிரபஞ்சத்தோட அந்த ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் இவங்க மேலெல்லாம் ரொம்ப வந்து கனெக்டிவாக தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உறவாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு நான் சொன்ன விஷயங்கள் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இன்னும் புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணுன்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கிளாஸ் டீட்டெயில் வச்சுருக்கேன். உங்களோட ஆறா சக்கரா, ஆழ்மன பதிவுகள், இதிலேருந்து கிளியரன்ஸ் எப்படி வரணும், எப்படி உங்களை வந்து பாதுகாத்துக்கணும்,
அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில் கேட்டுக்கலாம். பர்சனல் ரீடிங் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணும்போது நான் எடுக்க முடியாது, வருத்தப்படாதீங்க அப்புறம். ஓகே, ஸோ அது வந்து மெசேஜ்க்காக தான் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் மெசேஜ், நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அதுவும் ஷார்ட்டாக கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளியராக கேளுங்க. ஓகே, அப்புறம் இந்த வீடியோட எண்டில் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் பதிவில் நான் வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகள் பற்றியும் உங்களுக்கு இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிலர் வந்து கவனிக்க மாட்டேறீங்க, யூனிவர்ஸ் கொடுக்குற நல்ல விஷயங்களையும் கவனிக்க மாட்டேறீங்க, பிரேக்கில் இருக்கீங்க, உங்கள் பர்சன் கூட அடிக்கடி கிளாஸில் இருக்குது, உங்ககிட்டயும் கோபதாபங்கள் இருக்குது, அவங்கக்கிட்டேயும் இருக்குது. ஸோ உங்களை வந்து நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து ஒரு எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வரணுன்னா ஃப்ளவர் தெரப்பி, ரேக்கி ஹீலிங் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு தெரப்பி. ஓகேவா? அது பற்றின இது தான் நான் வந்து உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். அது லைஃப் கோச்சிங் கிளாஸும் இருக்குது, அந்த ஃப்ளவர் தெரப்பி, ரேக்கி ஹீலிங் கிளாஸும் அதில் வருது. ஸோ எல்லாமே 3 சப்ஜெக்ட் கவர் பண்ணுறேன் அதில். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் ஆரா செக்ஷன் பற்றி இருக்குது. உங்கள் ஆழ்மன பதிவுகள், உங்கள் ஆரா வந்து எப்படி இருக்குது, பவராக இருக்கா இல்லையா, அது பிளாக்கேஜஸ் இருக்கா, நெகட்டிவிட்டி இருக்கா, பிளாக் மேஜிக் ஏதாவது இருக்கா, அது எத்தனை டீட்டெயிலும் அதில் இருக்குது பாருங்கள். ஒரு டாபிக் தான். அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாஸ்டர், ஆரா சர்வீஸில் மாஸ்டர் ஆகலாம். நீங்களும் உங்களை சரி பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் சர்வீஸ் கொடுக்கலாம். அது மாதிரி டாபிக் அது. ஓகேவா? பெரிய சப்ஜெக்ட். அது வந்து பார்த்துக்கோங்க. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கற்றுக்கோங்க, இல்லை யாருக்காவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். மற்ற கோர்ஸ் டீட்டெயிலும் நான் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.